உடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போல நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா 34 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிப்டி -134 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு திருப்பியும் ஒரு லோ கொடுத்துட்டு 24,971ங்கிற சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 25,125ங்கிற ஹை கொடுத்துட்டு இப்போ 25,044 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24, 25,031, 24,971 அடுத்தடுத்த சப்போர்ட்டு. 25,064, 25,125 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். நாளைக்கு வந்து நிப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைட்வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே மாதிரியே இல்லை, ஓகேங்களா. ஒரு மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 51,000. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் 51,000. அதுக்கும் கீழே வந்தா 50,891, ஓகேங்களா. அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தா ஒரு ஹை தான் 51,232. அதுக்கு மேல போனா 51,379. இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நிப்டிக்கானதை பார்த்துடலாம். நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், 25,000 பாருங்க. கால் சைடு 61 லட்சமும் புட் சைடு 1 கோடியும் இருக்கு, ஓகேங்களா. ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து 25,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நாளைக்கு 25,100 வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா இருப்பான். ஏன் அப்படின்னா 83 லட்சம் காலும் புட் சைடு 40 லட்சம் இருக்கு. ஸோ டபுளா இருக்கிறதால 25,100 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்துடலாம். என்எஸ்சி வெப்சைட்லையும் பாத்தீங்கன்னா தெரியும், என்எஸ்சியில பாருங்க மார்க்கெட் 25,000 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஏன்னா 2,47,000 கான்ட்ராக்ட் -95,000 கான்ட்ராக்ட், கிட்டத்தட்ட 1 லட்சம் கான்ட்ராக்ட் பக்கம் மைனஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 25,000 வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ புட் சைடு பாருங்க 4,17,000 கான்ட்ராக்ட் பிளஸ் 57,000. ஸோ சப்போர்ட் ஸ்ட்ராங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா. 25,000 வந்து நல்லா சப்போர்ட் ஆட் பண்ணுவான். இங்க வந்து பாருங்க சேஞ்சின் வழி மைனஸ் இருக்கு இங்கெல்லாம். ஸோ அதனால வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்கா இருக்கு, சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு மேல போலாம் வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 25,050ல 1.36, அங்கேயும் பாருங்க மைனஸ் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் 25,050யும் நாளைக்கு தாண்டறதுக்கு ஒரு கேப் அப்போட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடுத்த 25,100ல பாருங்க 3.33 பிளஸ் 1 லட்சம் கான்ட்ராக்ட். ஸோ 25,100 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டினாதான் 25,150, 25,200 பாருங்க அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பான். 2.91 எங்கன்னு பாருங்க, 25,200. ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா. எக்ஸ்பைரி டேங்கிறதுனால பிரீமியம் பாருங்க ரெண்டு சைடும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால இந்த பக்கம் 59, இந்த பக்கம் பாருங்க 56. ஸோ 25,000 36, இங்க 90. ஸோ பிரீமியம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு என்னன்னா ஈக்குவலா தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஈக்குவலான பிரீமியம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்தா ஸ்டேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே போனா 3,40,000 கான்ட்ராக்ட் 24,900. ஸோ 24,900 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 25,000 பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. ஏன்னா 4 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இன்னைக்கு தெரியுங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 70 ரூபாய் இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 70 ருபீஸ் வந்து இப்போதைக்கு சப்போர்ட், 52 ரூபாய் 41 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை தான் 159, அதுக்கு மேல போனா 258. இதுதான் வந்து நாளைக்கான 25,000க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி
25 100க்கான புட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 47 ரூபால பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. 63 47 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாயும் 144 அதுக்கு மேல 289 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கு. இன்னைக்கு வந்து 100 பிரேக் பண்ணான்னா 144 ரூபா போவோம். அதையும் பிரேக் பண்ணா 289 போவோம் மீன்ஸ் புட் சைடு. ஏன்னா 25 100ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மட்டும் இல்லாம நாளைக்கு பேங்க் நிப்டி அடுத்த மாசத்துக்கான வீக்லி கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுறதுனால நம்ம பேங்க் நிப்டிக்கும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பர் ஃப்ரெண்ட்ஸ் 28 கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க 51,000 ஸோ 51,000 வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ டிசிஷன் மேக்கிங் லெவல் 51,000. ஆனா இதுக்கு இந்த பக்கம் பாருங்க காலும் ரைட் பண்ணல புட்டும் பெருசா ரைட் பண்ணல. ஸோ 51,000 சப்போர்ட்டா இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 51,000 மார்க்கெட் மேல தான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 51,000க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லயும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ 51,000 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சரி எங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 112 எங்கன்னா 51,500ல. சப்போர்ட் பாருங்க 94,000 இங்க 51,000ல. ஸோ இந்த பக்கம் 74,000 இருக்கு. ஸோ சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 51,000 தான் நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஸோ நாளைக்கு மேல போற பட்சத்தில் மார்க்கெட் 51,500 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கேன். இப்போதைக்கான லெவல் அதான் ஃப்ரெண்ட்ஸ் 51,000 தான் இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. அதனால 51,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ 50,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ 478 ரூபாய் இருக்கான். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 412 ரூபாயும் 357ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க தெரியுதுங்களா. ஸோ இந்த 410 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அதுக்கு கீழே வந்தா 357 ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 578ம் அதுக்கு மேல 683 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 51,000க்கு நான் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாருங்க 230 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. 230க்கு கீழே மார்க்கெட் போற பட்சத்துல மார்க்கெட் கால் சைடு போகும். ஸோ இந்த 230 நல்லா சப்போர்ட்டா இருப்பான். 287 இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் 390 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எங்கதான் இருக்கான் அதுக்கு மேல வேணும் 479 ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புட் ஆப்ஷனுக்கான லெவல். ஸோ நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ இப்போ டே கேண்டில் வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன் டே கேண்டில் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் என்ன இருக்குன்னு புட் சைடு 51,000 புட் ஆப்ஷன் பாருங்க. மார்க்கெட் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க தெரியுங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ நோட் பண்ணி வச்சுங்க ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு புட் சைடு. அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் டே கேண்டில் பார்த்துடலாம். ஸோ டே கேண்டில் தெரியுதுங்களா. கால் சைடு என்ன ஆயிட்டு இருக்கு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஸோ சின்ன ஐடியா கிடைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதை நான் கிளியர் பண்றதுக்காக தான் நான் காட்டுறேன். ஸோ தெரியுதுங்களா கிளியரா தெரியுதா பார்த்துக்கு. ஸோ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு போயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம லைன் சார்ட்ல பார்த்து தெரியும் தெரியுங்களா. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் இந்த 412 ஸோ 300 இந்த லோ கூட வரலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது கால் சைடு மார்க்கெட் பிரைஸ் விழுந்துகிட்டு இருக்கு. அதே பாருங்க புட் சைடு பாருங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா. ஒரு இண்டிஷன் ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி இப்ப நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் மார்க்கெட் புட் சைடு நாளைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்குற பட்சத்தில் கொஞ்சம் போலாம் மேல போலாம். ஏன்னா சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. நோட் பண்ணி வச்சுக்கங்க இது புட் சைடு. அதே மாதிரி நிப்டிக்கும் பார்த்தலாம். நிப்டிக்கு 27 கால் ஆப்ஷனுக்கான ஒரு டே கேண்டிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்தா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் நமக்கு தெரியுங்களா. ஸோ அதையும் பார்த்தலாம். பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தெரியுங்களா. மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லோ தெரியுங்களா. ஸோ இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்து நின்றுட்டு இருக்கான்.
ஸோ அது எப்படி மார்க் பண்ணலாம்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடலாம் தெரியுங்களா. இது வந்து முக்கியமான லெவலாக இருந்திருக்கு ப்ரீவியஸாக தெரியுங்களா. அந்த லெவலில் தான் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறேன் தெரியுதுங்களா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்பி ரீடெஸ்ட் பண்ணாமல் மேலே போய் இப்போ ரீடெஸ்ட் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்ததால மார்க்கெட் கால் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி புட் சைடு பார்த்தரலாம். புட் சைடு டே கேண்டில் பார்ப்போம் ஓகேங்களா. தெரியுங்களா புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா மார்க்கெட் என்ன இருக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கிறதால இந்த செல்லிங் அப்படியே கண்டினியூ ஆகலாம் புட் சைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கால் சைடு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெரியுங்களா. ஸோ இந்த இந்த சப்போர்ட்டை மேலே மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிறதால மேபி மார்க்கெட் கால் சைடு கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணி இந்த ரெட் அப்படியே கண்டினியூ ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போகணும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் மூவ்மெண்ட்டே இல்லை மார்க்கெட்ல ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கலாம். நிஃப்டியும் வந்து நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்பவுமே ரெண்டு சைடுமே கம்மியா இருக்கிறதால மூவ்மெண்ட் நாளைக்கு நிஃப்டி எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் நினைக்கிறது யூஸ் வந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.